பாத்து வா. விடுடா. விடு. பாத்து வா. விடு. 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 விடுன்னு சொல்றேன்ல. Don't touch. டேய், நான் எப்படி எல்லாம் வாழணும்னு நினைச்சேன் தெரியுமா? அதெல்லாம் கல்யாணம்ன்ற பேர்ல ஒரே நிமிஷத்துல காலி பண்ணிட்டேடா. உனக்கு நான் என்ன துரோகம் செஞ்சேன்? வாழ்க்கையை தான் ஸ்பாயில் பண்ண. உன்னை நான் எவ்வளவு நம்பினேன்னு தெரியுமாடா உனக்கு? ஆனா நான் விரும்பின மகேஷ கல்யாணம் பண்ணிக்க விடாம நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டியே. அது என்னமோ தெரியல, எங்க அம்மா எங்களை விட உன்னதான் நம்புறாங்க. அதனாலதான் நாங்க எது சொன்னாலும் கேட்காம நீ சொல்றது மட்டும் கேக்குறாங்க. எங்க அம்மாவோட அந்த பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு நீ என் கழுத்துல தாலி கட்டிட்டல்ல. எனக்கு இது தாலி கயிறு இல்ல, எனக்கு கட்டின சுருக்க கயிறு. அப்படிதாண்டா நான் இத பாக்குறேன். நான் என் வாழ்க்கைய பத்தி என்னென்னவோ கனவு கண்டேன், எவ்வளவோ சாதிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன எதுவுமே செய்ய விடாம இந்த கல்யாணம் என்ன ஒட்டு மொத்தமா உடக்கி போட்டுருச்சுடா. அதெல்லாம் இந்த ஒரு கயிறு கட்டி போட்டுச்சு. உன் கூட வாழ்க்கை முழுக்க போராடணும்னு என் தலையில எழுதிருக்கு. என்ன பண்ண முடியும்? ஏப்பா சாமி, நீ செஞ்ச துரோகத்துக்கெல்லாம் எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்றியா? என்ன பண்ணும்? மகேஷ் நீ தான் எங்கேயோ கடத்தி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். அவரை மட்டும் விட்டுடா, எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். பாத்து பிடிக்காத ஏன்னா நான் மறுபடியும் சொல்ல மாட்டேன். இப்ப பரவாயில்லையா மேடம்? பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன். இந்தாங்க இந்த காஃபியை குடிங்க மேடம். நான் வரேன் சார். தேங்க்யூ. இப்போ அது புரியுதா உனக்கு? எந்த ஒரு விஷயத்தையும் தீர விசாரிக்காம அறகுறையா புரிஞ்சுக்கிட்டா இப்படிதான். நைட் என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நீயா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுன. என்ன நடந்துச்சுன்னு இப்போ அவங்க சொல்லிட்டு போனாங்கல்ல, இப்போ உன் மூஞ்சி எங்க வச்சுப்ப? எல்லா விஷயத்திலயும் நீ அவசரப்படுற, அதான் உன் பிரச்சனையே. மகேஷ் விஷயத்திலும் இப்படிதான் தேவையில்லாம என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க. அதுவும் எல்லாம் தப்புன்னு ஒரு நாள் உனக்கு புரியும். வாழ்க்கையில எல்லாத்தையும் நிதானமா ஹேண்டில் பண்ண கத்துக்க. சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காத. அப்படி பண்ண நஷ்டம் உனக்கு தான். நம்ம கல்யாண விஷயத்துல என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எவ்வளவு வாட்டி உங்ககிட்ட பொறுமையா எடுத்து சொல்லிட்டேன். நீ தான் அதை நம்பவே மாட்டேங்கிற. சந்தர்ப்ப சூழ்நிலையால உன் அம்மா பேச்சை கேட்டுதானே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட. அதே மாதிரிதான் நானும். இது எதையுமே புரிஞ்சுக்காம சும்மா ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு இருக்காத. இரு இரு, எங்க போற? கொஞ்சம் தலைவலியா இருக்கு. நீ வேற ஓவரா பேசி தலைவலி அதிகப்படுத்திட்ட. பக்கத்துல ஏதாவது பார்மசி இருந்தா அதான் டேப்லெட் வாங்கி போடலான்னு போறேன்.
வீரா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்க. ஏய், யார் நீங்க? ஏய், ஏய் ஏய் ஓடி ஓடிங்கடா. வா வா. அங்க ஓடி. ஏத்துறா. உள்ள ஏறு. ஏய் வண்டியில போ 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 போ.